பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 பாவக்காய் எடுத்து கழுவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு வெள்ளுளுந்து பருப்பு, கடுகு, பெப்பர் தூள் 1.5 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு காட்டுறோம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் பாவக்காய்க்கு எண்ணெய் நிறைய ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டுக்குங்க, கொஞ்சம் வெள்ளுளுந்து பருப்பு, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போடுற மாதிரி போட்டு கலவை போட்டுக்கோங்க. சரிங்களா? நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கியாச்சு. தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த எண்ணெயிலேயே தான் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பெப்பர் தூள் 1.5 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாப்பாடுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பருப்பு சாப்பாடுக்கெல்லாம் பெப்பர் தூள் போடுறதுங்காட்டி கசப்பாக அவளுக்கு தெரியாது உங்களுக்கு. நல்லா சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயிலே இதுமாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.